இன்றைக்கி நெத்திலி கருவாட்டு குழம்ப உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் காராமணி சேர்த்து செஞ்சுருக்கேன். சரி வாங்க என்னோடய செய்முறையை பார்க்கலாம். நைட்டே ஊற வச்ச 100 கிராம் காராமணியை காலையில் அலசிட்டு அதோட தண்ணி சேர்த்து சால்ட்டு சேர்த்து 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நெத்திலி கருவாடோட தலையெல்லாம் எடுத்துட்டு அதையும் க்ளீன் பண்ணி ஒரு பிளேட்டில் ரெடியாக வச்சுக்கலாம். புளியை ஊற வச்சுக்கிறேன். குழம்பு சட்டியில் ஆயில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 பொடியாக கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி பூண்டு, இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் தக்காளியும் 2 கட் பண்ணி அதோடு சேர்த்து வதக்கி விடலாம். தக்காளி வதங்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு கத்திரிக்காவை அதோடு சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் வதங்கினதும் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அதோட தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து மிளகாத்தூளோட ராஸ்மல் போகிற வரைக்கும் கலரி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் பச்சை வாசனை போனதும் நம்ம வேக வச்சுருக்க காராமணியை அதோடு சேர்த்துக்கலாம். காராமணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி தேவைன்னா இந்த ஸ்டேஜில் திரும்பியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ண நெத்திலி கருவாடையும் குழம்போடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து குழம்போடு மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்புல சேர்த்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கும். காய் வெந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியை குழம்போடு சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தேவைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் கொதித்ததும் நமக்கு சுவையான நெத்திலி கருவேட்டு குழம்பு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.